அன்புக்குரிய இல்லத்தரசிகளே, நீங்க வந்துட்டு உங்க குடும்பத்துக்கு கொஞ்சமா எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும், சின்ன காலத்துல வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ். நான் உங்க தர்ஷினி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் வந்துட்டு நான் ப்ராஃபிட் நிறையா பார்க்குறேன் அப்படின்ற வகையில் நீங்கள் வந்து மக்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், இதே மாதிரி குறைந்த விலையில் வந்துட்டு கம்மியாக டைம் செலவு பண்ணிவிட்டு எனக்கு வந்து நிறைய லாபம் எடுக்கணும், அதே மாதிரி அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக இருக்கிறதா இந்த வீட் கிராஸ். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இது வந்துட்டு கோதுமை புல். இதில் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றாங்க. அதாவது இந்த அனிமியா பேஷண்ட்ஸ் எல்லாம் இது வந்துட்டு ஜூஸாக குடிக்கலான்றாங்க. இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால வந்துட்டு நம்ம புற்றுநோய் எல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதை வந்துட்டு நீங்கள் வீட்டிலேயே வந்துட்டு எப்படி வளர்க்கலாம், எப்படி இதை மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கலாம், இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது தான் முழுக்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு இப்போது ரொம்ப நிறைய பொருட்கள்லாம் இதுக்கெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு ட்ரே தேவை. அது வந்துட்டு 2லேருந்து 3 இன்ச் ஆழம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய ஓட்டைகள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா தண்ணி வந்துட்டு வடிஞ்சாகணும் கீழே. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் இதை வளர்க்குறதுக்கு வந்துட்டு இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் வந்துட்டு இயற்கை விவசாயம் லவ்வருங்க இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, காம்போஸ்ட், அதாவது மக்கின உரம் எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்துட்டு இந்த பாட்டிங் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று உங்களுக்கு முக்கியமான பொருள் என்ன தேவை, கோதுமை விதைகளும் தேவை. அவ்வளோதாங்க, மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் ஓவர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் வந்துட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். உங்கள் கோதுமை விதைகள்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு பவுலில் சுத்தமான தண்ணியில் வந்துட்டு போட்டு 12 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு 12 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த தண்ணியை வடிகட்டி உங்கள் விதைகளை வந்துட்டு சும்மா ஒரு சின்னதாக லைட்டாக அலசிக்கோங்க. அலசிட்டு நம்ம இந்த பச்சை பயிரை வந்து முளை கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு துணியில் கட்டி, அதாவது ஈர துணியில் கட்டி 2 நாளுக்கு முளை கட்ட விட்டுருங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம முளை கட்ட விட்டுட்டோம், 2 நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ப்ரிப்பரேஷன், அது மீடியம் ப்ரிப்பரேஷன் எப்படின்னா, இதுக்கு மேலே நல்லா உங்களோட கோதுமை விதைகளை வந்துட்டு தூவி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை ஏதோ ஒரு மூடியோ மெதுவாக அது மேலே வைங்க. ஓகேங்களா? அதை போட்டு நீங்கள் அடைக்கக்கூடாது. இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் லைட்டாக வந்துட்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இல்லைன்னா வந்துட்டு இது மேலே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். இது வந்துட்டு உங்களுக்கு 2 நாளில் முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே அந்த 1 இன்ச் வரைக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் மேலே அந்த மூடி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, ஒரு கவரோ இல்லை என்னமோ, அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. இதை முக்கியமாக வந்துட்டு நீங்கள் இன்டைரக்ட் சன்லைட்டில் தான் வைக்கணும். டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா இது வந்து காஞ்சி போயிடும். அப்புறம் நான் இன்னொரு முக்கியமான வார்த்தை சொல்ல போகிறேன். இது வந்துட்டு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சாகணும். நம்ம கோதுமை புல் வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுதோ இல்லையோ, ஆனால் இந்த எலிகளை வந்துட்டு பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்து பத்திரமா வந்துட்டு இந்த சரௌண்டிங்ஸை வச்சுக்கணும். நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்டில் இதை வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கும் வந்துட்டு எலி தொல்லை எல்லாமே இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு ப்ராசஸிங் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அறுவடை என்னன்னு பார்த்துருவோமா? அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது சிறுகாலத்தில் வந்து வளரக்கூடிய பயிருங்க. ஒரு 7லேருந்து 8 நாளுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வளர்ந்துடும். இது வந்துட்டு ஒரு 6லேருந்து 8 இன்ச் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு க்ளீனான சிசரை வச்சுட்டு நீங்கள் இதை வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஆனால் நீங்கள் டக்குன்னு காலி பண்ணி ஆகணும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் இதை வெட்டி எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இது ஒரு சில நாளுக்கு மட்டும்தான் இதோட சத்துக்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதை 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு ஒரு ஈர துணியில் இதை போட்டு கட்டிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி அதை வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் டக்குன்னு வந்துட்டு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். இல்லைனா வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காருங்க இதை, அதாவது நல்ல சூரிய ஒளியில் இதை நல்லா காய வச்சுட்டு அதை எடுத்து அரைச்சி பவுடர் போட்டு நல்ல சோஷியல் மீடியாவில் தான் விற்றுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் கூட நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வீட் கிராஸில் வந்துட்டு இத்தனை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின்ஸ் இருக்கிறதுனால உங்களோட இம்யூனிட்டியை வந்துட்டு அது நல்லா பூஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த செரிமான கோளாறு அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கும் வந்துட்டு தகுந்தது இந்த வீட் கிராஸ் தான். உங்களோட பிளட் சுகர் லெவலை வந்துட்டு இது ஸ்டெபிலைஸ் பண்ணும். இந்த கொலஸ்ட்ரால் லெவலை வந்துட்டு குறைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் விட்டமின் ஏ, இ அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம சருமத்துக்கு ரொம்பவும் நல்லது. எப்பவுமே வந்துட்டு இந்த வெளிப்புறத்தை தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த வெளிப்புறத்தில் சரி பண்ணால் போதும் அப்படின்றோம் இல்லையா, அது நீங்கள் அப்படி பண்ணுறதை விட உள்புறத்தில் எல்லாம் சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெள்ளி தோற்றத்தில் அது நல்லாவே தெரியும். சும்மாவா சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு.
ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உள்ளே சரி பண்ணிக்கோங்க. உள்ளே சரி பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெளியே வந்துட்டு அதோட பலன்கள்லாம் நல்லாவே தெரியும். இந்த ஜூஸை குடிக்கிறதுனால நம்ம முடிக்கும் ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட பிளட்டை வந்து இது பியூரிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கெலாம் வந்துட்டு இது கொடுக்கலான்றாங்க. அண்ட் ஆல்சோ இது என்னென்னா அனிமிக் பேஷண்ட்ஸும் கொடுக்கலான்றாங்க. ஆனால் நீங்கள் எந்த மூலிகை எடுக்கிறதா இருந்தாலும், எந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும், நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒன்று தான். உங்களோட மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை செஞ்ச பிறகே நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம கண்டதையும் சாப்பிட்டோன்னு வைங்களேன், மூலிகையும் நமக்கு வந்துட்டு விஷமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீட் கிராஸில் இருந்துட்டு இப்போ வீட்டில் இருந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லாபம் பார்க்குறாங்க. இவங்கக்கிட்ட இந்த ஃபேன்சியாக வந்து பெரிய சைஸில் இண்டஸ்ட்ரியோ ஃபேக்ட்ரியோ இல்லை. ஆனால் இவங்க வீட்டில் ஒரு மூலையில் வந்துட்டு இவங்களோட தன்னம்பிக்கையை வச்சுட்டு இவங்க அதில் லாபம் பார்க்குறாங்க. மெயினாக எப்படி இவங்க லாபம் பார்க்குறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபோன் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே வந்துட்டு நம்ம எல்லா சோஷியல் மீடியாலையும் உங்களோட ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டிங் பண்ணி விற்கலாம். அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியணும். இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களோட பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்துட்டு லாபம் பார்க்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் இந்த மார்க்கெட்டிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களோட ப்ராடக்டோட தரத்து மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் 1 ஏக்கரை வச்சுட்டு மாதந்தோறும் 1 லட்சம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட்ஸை வச்சுட்டு கோர்சஸ்லாம் இருக்குது. நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் பயோலையும் இந்த கோர்ஸோட லிங்க் இருக்குது. நீங்கள் அந்த கோர்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.